கை நிழலில் உன்னை மறைத்து கொண்டேன். ஏசாயா 51 வசனம். ஆண்டவருடைய கரம் பலம் உள்ளது, சக்தி வாய்ந்தது, ஆற்றல் மிக்கது, எல்லாவற்றையும் செயல்படுத்தக்கூடியது. அந்த பலம் வாய்ந்த கரத்தினாலதான் கடவுள் இந்த அண்ட சராசரங்களையும் உலக அனைத்தும் அவர் படைத்தார் இல்லையா? அப்போ பலம் சக்தி அவருடைய கரங்களில் இருக்குது. ஆண்டவர் இந்த நாள் நமக்கு வாக்கா கொடுக்குறாரு, என் கரையில என் கரத்தினுடைய நிழலே உன்னை தாங்க போகுதுன்றார். பாருங்க எவ்வளவு பெரிய வாக்கு ஆண்டவர் இந்த நாள் நமக்கு கொடுக்குறார். அப்போ அவருடைய கரம், அந்த நிழல் நம்மை தாங்குகிறது. அப்போ அவருடைய நிழலினாலே நான் உன்னை அழகாய் மறைத்து கொள்ளுவேன், நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்றார், அரவணைக்கிறேன்றார். அப்போ ஆண்டவருடைய நிழலை கொண்டு நம்ம பாதுகாக்கிறார். அதாவது நீங்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள், நான் உங்கள் கடவுளாயிருக்கிறேன். அந்த உரிமை பேரை, அப்பா பிதாவே கூப்பிடுற உரிமை பேரை கடவுள் கொடுத்திருக்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில இஸ்ரேல் மக்கள் ரொம்ப அதிகமா பயப்படுறது எதுக்குன்னா, இந்த இடி மின்னலுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. இடி இடிச்சா வானத்துல ஏதோ பெரிய ஒரு சக்தி வந்துச்சு, ஏதோ போர்க்களம் நடக்குது, பயந்து பயந்து காதை பொத்திட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ இங்க ஆண்டவர் அழகா ஒரு தகப்பனை போல சொல்றாரு, இந்த கடலை உருவாக்கினேன், ஆறுகளை உருவாக்கினேன், மலைகளை உருவாக்கினேன், கடலிலே கடல் அலைகளை உருவாக்கினேன், அந்த கடல் அலைகள் கொந்தளிக்க செய்வதும் நான் தான், இவ்வளவையும் நான் தான் செய்யறேன். இடி மின்னலுக்கு போய் நீங்க பயப்படுறீங்களே, இதையும் நான் தான் படைச்சேன், என்னால முடியும். அந்த இடி மின்னலினுடைய அந்த அபாயத்திலிருந்து நீங்க பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, அதிலிருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு என் கரத்துடைய நிழலே போதுன்ற. பாருங்க எவ்வளவு அழகான ஒரு ஆண்டவர் நமக்கு ஒரு தகப்பனை போல சொல்றாரு. என் கரம் கூட தேவையில்லை, அதோட ஷேடோ நிழலே போதும் உன்னை காப்பாத்தும். இன்னைக்கு இடி மின்னல் போன்ற பிரச்சனைகள் நம்மை தாக்கலாம். அதாவது மின்னல் வந்து போகலாம், இடியை போல பாரமான நமக்கு பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் நமக்கு வரலாம், தொடர் பிரச்சனைகள் வரலாம். ஒரு சிலருக்கு இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது, உடனே இன்னொன்னு ஆரம்பிக்கும். இது போன்ற பேரிடிகளும் மின்னலும் நம்ம வாழ்க்கையில வரலாம், கடல் கொந்தளிப்புகள் வரலாம். அப்ப இந்த மாதிரி சூழலிலே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பயப்படாத, என் கரத்துடைய நிழல் உன்னை அழகாய் மறைத்து கொள்ளும், உனக்கு துன்பம் எதுவும் வராதபடி நான் உன்னை அழகாய் அரவணைத்துக் கொள்வேன், என் நிழலே உனக்கு போதும், நான் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்றார். அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு பலனாய் இருந்து அவருடைய கரத்தின் நிழல் இந்த நாளிலே உங்களை தாங்க போகிறது. நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குகள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய கரத்தின் நிழல்களை அனுதினமும் தாங்குவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்போம். மீட்பு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமீன்.